19/6/2024 50-50 099க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பாருங்கள், நேற்று 18/6/2024 ஸ்ரீசக்தி 420க்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், 9-4 கொடுத்தோம் மெயினில். சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்தோம். 9க்கு 4 பவர், 4க்கு 9 பவர். சரிங்களா, 1க்கு 6 பவர்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த 6 ஆனது வருது. நம்ம டைரெக்டாக கொடுக்குற நம்பர் வரலன்னா ஏதாவது ஒரு நம்பர் பவரில் ஆல் போடாக வரும். அதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா, அது 6 பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 6 3 7. சரிங்களா, நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், 1 கொடுத்துருக்குறோம். 1க்கு பவர் 6 வந்திருக்கு. 6 சி போர்டில் கொடுத்துருக்குறோம். ஆனால் போர்டு சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஏ போர்டு சி போர்டு அதே மாதிரி 6 இங்கே போயிருக்கு. 8 பாருங்கள், 8 கொடுத்துருக்குறோம். 8க்கு பவர் 3. 7 நம்ம எங்கேனாலும் வரலான்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது உள்ளே வந்துருக்குது. இப்படி கொலாபரேஷன்லாம் வந்துருக்குது. அதே மாதிரி நம்ம 7 6 கொடுத்துருக்கோம். 2 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் இது வின்னிங் தான். ஏன்னா நம்ம நேற்று நம்ம சொல்லி தான் கொடுத்துருந்தோம், எந்த நம்பர் வச்சாலும் அதை ரொட்டேட் பண்ணி வைக்கணும் கண்டிப்பாக. ஆனால் ரொட்டேட் பண்ணி நான் வச்சேன்னா நிறைய செட் ஆயிருங்கிறதுனால நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அப்படி வச்சுருந்தா 6 7ங்கிற நம்பர் நீங்கள் ஏசிக்கு ஆல் போடுக்கு போடுற சொல்லியிருந்தேன், ஏசிக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இது நம்பர் பாஸ் ஆகிருக்குது நம்மளுக்கு. சரிங்களா, அப்புறம் வந்துட்டு வேறு எதுவும் 2 டிஜிட்டலில் பாஸ் ஆகலை. இது ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, அடுத்து வந்துட்டு நம்ம பாக்ஸுன்னு சொல்லி தான் கொடுப்போம் எப்போவுமே. ஆனால் பாக்ஸில் வந்துட்டு பாருங்கள், ஃபுல் வின்னிங் வந்துருக்குது. பாக்ஸ் போட்டிருந்தால் இந்த நம்பர் ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா, என்ன வந்திருக்குது, பாக்ஸுக்கு இந்த நம்பர் ஃபுல் வின்னிங்காக வந்திருக்கும். பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். எப்போ மாதிரினாலும் நீங்கள் உங்களுக்கு இதில் ஒரு செட்டு வந்தால் பாக்ஸ் போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 376. இன்றைக்கி நம்மளுக்கு ரிசல்ட் என்ன, 637. சரிங்களா, இந்த 6 ஆனது ஏ போர்டுக்கு வந்திருக்குது. அப்படியே அடிச்சிருக்கோம் 37. சரிங்களா, நம்ம 37ன்னு சொல்லி கொடுக்கல. அதுக்கு பதிலாக வந்துட்டு 6 7 6 அந்த மாதிரி சம்மந்தப்பட்டு வச்சுருந்தோம். அது கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, 376ங்கிற நம்பர் பாக்ஸில் வின்னிங் வந்துருக்குது. சரிங்களா, அதுக்கு தான் பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா 6 டிக்கெட் வரும். 30 ரூபான்னா 30 ரூபாயில் 6 போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 637ங்கிற நம்பர் வந்திருக்கிறோம். நம்மளுக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, அது எத்தனை ரூபான்னு நான் அதுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா, நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, டெய்லி நம்ம ஒரு நல்ல வின்னிங் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா, அதே மாதிரி நாளைக்கு 50-50 கம்பெனி. சரிங்களா, 8610575149. சரிங்களா, இந்த நம்பர் வந்து கேரளா மற்றும் டியர் புக்கிங்க்கு. சரிங்களா, 1 மணி டியர் போடலாம். சரிங்களா, 3 மணி கேரளா போடலாம், 6 மணி டியர், அப்புறம் 8 மணி டியர். 4 ஷோவும் நம்ம எடுக்கிறோம். நம்பி போடலாம். வின்னிங் அமௌண்ட்லாம் செட்டில்மெண்ட் ஆகிடும். சரிங்களா, பக்காவாக இருக்கும். அதனால் நம்பி போடலாம். பாருங்கள். சரிங்களா, விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பரை தொடர்பு பண்ணுங்கள். கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோவிலே பாருங்கள். இதை யாரும் காண்டாக்ட் பண்ண வேண்டாம். இந்த நம்பரை டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க. யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தள்ளி தள்ளி பார்க்காதீங்க. தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டமாகும். ஏன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் புரிஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். சரிங்களா, நாளைக்கு ஆள் போட்டு பாருங்கள். 9 8 சப்போர்ட்டுக்கு 7 கொடுத்துருக்குறேன். சரிங்களா, நம்ம கொடுக்குற நம்பர் பவரில் வந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் அதையும் சொல்லி கொடுக்குறேன் நான். 9க்கு பவர் 4. சரிங்களா, 8க்கு பவர் 3, 7க்கு பவர் 2. சரிங்களா, இதுதான் நாளைக்கு உண்டான பவர் நம்பர். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 8 என்னோடய மெயின் டார்கெட். சரிங்களா, இது சொல்லி கொடுக்குறேன் நான். 9க்கு 4, 8க்கு 3, 7க்கு 2. இந்த மாதிரி உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா 9க்கு 4 வைங்க, 8க்கு 3 வைங்க, 7க்கு 2 வைங்க. அந்த மாதிரி ஆல் போர்டு வைக்கிற நண்பர்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த நம்பர்லேருந்து இதான் பவர் நம்பர். நம்மளை கரெக்டாக ஒன்று டைரெக்டாக பாஸ் ஆகணும், இல்லைன்னா பவரில் பாஸ் ஆகணும். சரிங்களா, அதுக்காண்டி நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 9. சரிங்களா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 4. சரிங்களா, வெளியில் ஒரு 5 கொடுத்துருக்குறேன். இந்த 5 சப்போஸ் இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் விலகிச்சுன்னா அந்த 5 உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 இல்லைன்னா இதில் 5 0 அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் மாற்றி ஏ போர்டு சி போர்டு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். சரிங்களா, ஒன்று ஏ போர்டு நம்ம சி போர்டுக்குன்னு தான் எடுப்போம். ஆனால் கேரளா பொறுத்த வரைக்கும் பாக்ஸில் போயிடுறதுனால டக்குன்னு ஏ போர்டுக்கு போயிடும், இல்லைன்னா பி போர்டுக்கு வந்துடும். அதனால் உங்கள் கணிப்பில் அப்படி மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா, ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 8 செட்டு எப்போதும் போல் 50 12 24 94. சரிங்களா, 72 76 17 51. சரிங்களா, இந்த 8 செட்டில் நீங்கள் போடுறது ஆள் போடுன்னு போடுங்க. ஆனால் எந்த செட்டு நீங்கள் எடுத்தாலும் நான் கொடுக்குற செட்டோடு உங்கள் செட்டு மேட்ச் ஆகுறதுல பட்சத்தில் நீங்கள் 1 2 செட்டு எடுத்தாலும் சரி, எந்த செட்டு நீங்கள் போட்டாலும் 5 0ன்னு போடுறீங்களா,
05ன்னு வைங்க, கண்டிப்பாக வைக்கணும். 7 6ன்னு போடுறீங்களா, 6 7ன்னு வைங்க சரிங்களா. 1 7ன்னு போடுறீங்களா, 7 1ன்னு ஒரு செட் வச்சு, இப்படி ஒரு செட்டு அப்படி ஒரு செட்டு மாற்றி மாற்றி வைங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வின்னிங் சப்போஸ் நான் கொடுக்குற மாதிரியே சில நேரம் அடிப்பாங்க, சில நேரம் அப்படி மாற்றி அடிப்பாங்க. இப்போ 5 0ன்னு கொடுத்துருக்கேன்னா அதை ஒரு நேரம் அடிப்பாங்க, இல்லைன்னா 0 5 7 6ன்னு கொடுத்துருக்கேன்னா 6 7 திரும்பவும் 7 6 கொடுத்துருக்குறேன் பாருங்கள் சரிங்களா. நாளைக்கும் ஒரு 7 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொடுத்துருக்குறேன் சரிங்களா. 17 51 72 இதெல்லாம் வருது. உங்கள் கணக்கில் வந்தால் வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா சரிங்களா. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கும் சரிங்களா. பாருங்கள், அடுத்து டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் இதான் வருது சரிங்களா. 66 99 44 11 77 22 சரிங்களா. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது சரிங்களா. ஒரு நம்பர் 3 டிஜிட்டலுக்கு நான் சொல்கிறேன், இதில் வரலாம் சரிங்களா. அதே மாதிரி நான் கொடுத்துருக்க நம்பர் இதெல்லாம் பாக்ஸுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் அப்படியே போட்டாலும் சரி, இல்லை கொஞ்சம் மாற்றி நேற்று பாருங்கள் ஃபுல் நம்பர் வின்னிங் ஆகிருக்கு, ஒரு பாக்ஸில் வின்னிங் ஆகிருக்கு. அதனால் பாக்ஸுன்னு எப்பவுமே சொல்லி கொடுக்குறேன் நான் சரிங்களா. நீங்கள் மாற்றி மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி 444ங்கிற நம்பர் ஒன்று வந்தால் வரலாம் சரிங்களா. இல்லைன்னா இதுக்கு பவர் 999. இன்னும் 2 நாட்கள் 3 நாட்கள் இதை தொடர்ந்து போட்டிங்கன்னா, கண்டிப்பாக நாளையிலேருந்து போட்டிங்கன்னா கூட வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரிபிளாக வரலாம், இல்லை டபுள்ஸாக வரலாம். டபுள்ஸ் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன், இதை சொல்லி கொடுத்துட்றேன். நாளையிலேருந்து கணக்கு ஒரு 3-4 நாளைக்கு சரிங்களா. பாருங்கள், வந்தால் வரலாம், ட்ரிபிளாக வரலாம், இல்லைன்னா டபுளாவது வரணும் சரிங்களா. 99 44ங்கிற மாதிரி வந்து ஆகணும், வரலாம். 1 9 ட்ரிபிளாக வரலாம், இல்லை 4 ட்ரிபிளாக கூட வரலாம் சரிங்களா. வந்தால் உங்கள் கணிப்பில் வந்தால் வச்சு ப்ளே பண்ணிடுங்க, விடாதீங்க சரிங்களா. நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம் சரிங்களா. எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இதுமாதிரி டிக்கெட் போட விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், புதுசாக பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைன்னா யூடியூப்பில் போய் நீங்கள் தேடிட்டு இருக்கணும் சரிங்களா. தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கிசிங் நல்லா தான் இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லியும் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள் சரிங்களா. ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. அதே மாதிரி எனக்கு ஒரு லைக்கு போட்டு விட்டுருங்க சரிங்களா. நன்றி, வணக்கம். நாளைக்கு ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம்.